ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பல்சர் என்எஸ் அலாய் வீல் பெண்டை பற்றி தான். இதுக்கான டிப்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் லாஸ்ட் வரைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வீல்ஸ் பெண்ட் ஹைட்ராலிக். இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் என்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பேக் வீலு. இதை ஏர் கம்மியாக வச்சு ஓட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு பள்ளத்தில் போட்டு இந்த மாதிரி பெண்ட் ஆகிடுச்சு. பெண்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அது பாருங்கள் நீட்டாக கிராக்கு தெரியுதுங்களா, நீட்டாக கிராக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவங்ககிட்ட, இல்லை இந்த வீல் ரெடி பண்ண முடியாது, நீங்கள் மாற்றிடுங்க, ரெடி பண்ணால் வந்து வீக் ஆகிடும், சூடு பண்ணால் அந்த இடம் வந்து வீக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த வீலில் பாருங்கள் எவ்வளோ பெண்ட் இருக்குது. இந்த வீலை ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அலுமினியம் வெல்டிங் அடிப்போம். அலுமினியம் டிக்கு தான் அடிப்போம் நம்ம வெல்டிங். பாருங்கள் இதான் வந்து அலுமினியம் டிக் வெல்டிங்கு. அலுமினியம் டிக் வெல்டிங் தான் அடிப்போம். இது எல்லாமே ஸோ நம்மக்கிட்டேயே இருக்குது. எல்லாமே ஒர்க் பண்ணுறதான் ஒரே ஆள் தான் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து வீல் வந்து சீக்கிரமாக கிடைச்சிடும். ஒரு 2 hours உங்களுக்கு வந்து வீல் வந்து டெலிவரி கொடுத்துடலாம். அதே போல் அடிக்கிற வெல்டிங்கும் ப்ராப்பராக இன்சைடும் அவுட் சைடும் 2 சைடும் கட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம், வெல்ட் அடிப்போம். ஸோ இந்த இடத்துல வெல்ட் அடித்ததுக்கான எந்த அடையாளமும் நமக்கு வந்து தெரியாது. அப்புறம் ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவங்கக்கிட்ட, இல்லை இந்த வீல் வந்து ஹீட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா வீல் வந்து வீக் ஆகிடும், மறுபடியும் பெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ காய்ஸ் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இதை வந்து கையில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும், டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்து வீல் வந்து வீக் ஆகும். நம்ம பண்ணுறது ப்ராப்பர் மிஷினில் பண்ணுறோம். இதுக்கு வந்து அவ்வளோ டெம்பரேச்சர் தேவையில்லை. நம்ம கொடுக்கக்கூடிய டெம்பரேச்சரில் இங்கே தான் பெயிண்ட் போகுமே தவிர அந்த பெயிண்ட் இங்கே போகவே போகாது. அப்புறம் எப்படி நமக்கு வந்து வீல் வந்து வீக் ஆகும்? ஸோ வேறு ஆப்ஷன் எதனா இருக்கான்னு கேட்டால் வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லை. இது ஒன்று தான் ஆப்ஷன். இல்லைன்னா இதோடைய விலை 9000 வரும். இதோடைய வெயிட்டிங் பீரியடு 2 to 3 வீக் வரும் இது கிடைக்கிறதுக்கு. அது வரைக்கும் வண்டி ஓட்டாமல் நிற்க தான் வைக்கணும். ஸோ நம்ம புதுசு வாங்கி மாட்டிடுறோம். மாட்டினதுக்கப்புறம் சேஃபான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. திரும்ப அந்த புது வீலும் சரி, ஏதாவது ஒரு பள்ளத்தில் விட்டோன்னா அதுவும் பெண்ட் ஆகும், அதுவும் வந்து கிராக் ஆகும். அதுக்கு இன்சூரன்ஸும் கிளைம் ஆகாது, உங்களுக்கு வாரண்டியும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதுக்கு காரணம் முழுக்க நம்மளுடைய அவேர்னஸ் தான். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி ப்ரெஷர் செக் பண்ணிக்கணும். இது டியூப்லெஸ். இது முன்னெல்லாம் நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. டியூபாக இருந்தது, அது ஏறி இறங்கிறோம், நம்ம வண்டியை வந்து என்ன பண்ண முடியாது, ஓட்ட முடியாது. இது அப்படி கிடையாது. இது டியூப்லெஸ். வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி என்ன பண்ணுங்க, ப்ரெஷர் செக் பண்ணுங்க. செக் பண்ணுற இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு செக் பண்ணுங்க. ஒரு 30க்கு கீழே வந்துருச்சுன்னா உடனே பஞ்சர் பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பிஃபோர் வீடியோ. இப்போ அதோடைய ஆஃப்டர் வீடியோ பார்க்குறீங்க. இப்போது ஆக்சுவலி இந்த வீலில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயுமே பெண்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் மட்டும் தான் பெண்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கமும் பெண்டு இருந்தது. அடிப்படும் போது 2மே சேர்ந்து தான் நான் இருக்குது அடிபட்டிருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம 2மே என்ன பண்ணிட்டோம், ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் சில்லறையா அங்கே இங்கேன்னு சொல்லி என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம், டோட்டலாக கவர் பண்ணிவிட்டு எங்கள் டார்கெட் அந்த வீல் வந்து ஸ்ட்ரைட்டாக ரொட்டேஷன் ஆகணும். ஏர் லீக்கேஜ் வரக்கூடாது, அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. சப்போ அடிபட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இடம் தான், அது இப்போ அடிப்பட்டதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அடிப்பட்ட அடிங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டோட்டலாகவே ரெக்கவர் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த வீல் வந்து உள்ள டெம்பரேச்சர் கொடுத்துருக்கோமா, உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். அதே வெளி சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதுவுமே இருக்காது. வெளி சைடில் வெள்ளை தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன மார்க்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதை கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், கிளியர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரீபெயிண்ட் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துருவோம். ஆக்சுவலி இந்த பக்கம் பாருங்கள், அந்த கிராக் முதல்ல தெளிவாக தெரில, இப்போ தெளிவாக தெரிஞ்சு பாருங்கள் கிராக். இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணும்போது அந்த கிராக் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு. இப்போ இதை தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வி சாம்பர் போட்டு இதை வந்து உள்ள வெளியே 2 சைட்லையுமே அலுமினியம் வெல்டிங் அடிப்போம். அடிச்சுட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபைனல் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸ்டே டியூன் கைஸ். தேங்க்யூ. வீடியோ தான் இது. ஆக்சுவலி வந்து வீல் கிராக் காமிச்சேன். இதுக்கு பேர் தான் வந்து வி சாம்பர். இந்த மாதிரி வி சாம்பர் போட்டு தான் என்ன பண்ணுவோம்னாக்கா ப்ராப்பராக நம்ம வந்து இதை வந்து வெல்ட் அடிப்போம். அப்படி வெல்ட் அடித்தா மட்டும்தான் என்ன ஆகுனாக்கா மெட்டல் வந்து உள்ளே ஃபில் ஆகி ஃப்ளாட்டாக என்ன பண்ண முடியும், இதை கிரைண்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இப்படி ஒரு ஃபினிஷிங் நம்ம வந்து இதில் வந்து தர முடியும். இதுக்கு பேர் தான் வி சாம்பர் கைஸ். நம்முடைய ஒர்க் ஸ்டேஷனில் மட்டும்தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்குது நம்மக்கிட்ட. அலுமினியம் வெல்டிங்கு, ஸோ வீல் பெண்டுக்கு மிஷினு,
அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ப்ராப்பர் டெக்னீஷியன் வந்து என்ன பண்ணலாம், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத டைரெக்டாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஒர்க் ஸ்டேஷன் நம்மள் தான். மற்ற இடத்துலலாம் எப்படின்னாக்கா அவங்க கொடுத்துட்டு போங்க, லேட் ஆகும், டைம் ஆகும், நீங்கள் நாங்கள் வெளியே தான் கொடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து பாருங்க, கஸ்டமர்ஸ் வெளியே உட்காந்துருக்குறாங்க. இந்த மாதிரி வெளியே உட்காந்து என்ன பண்ணலாம், இல்லை இங்கே வந்து நின்று கூட நீங்கள் வந்து பார்க்கலாம், நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், உங்கள் வீல் எப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெல்ட் அடிக்க போகிறோம். வெல்டுடைய வீடியோ பாருங்கள். கைஸ், இதுதாங்க வெல்ட் பண்ணியாச்சு. இதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் வந்து வெல்டிங். இது மெட்டல் ஃபில் பண்ணி ஃப்ளாட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆகிடும். இதே பார்த்தீங்கன்னா இதே போல் அப்படியே இன்சைட்லேயும் நம்ம வெல்ட் அடிப்போம் அப்படியே. தேங்க்யூ கைஸ் டோட்டலி இந்த வீல் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த வெல்டு பண்ண இடமும் தெரியாது, ஒர்க் பண்ண இடமும் தெரியாது, எந்த தடயமும் இருக்காது. இதுக்கு பெயிண்ட்டும் பண்ணியாச்சு, ரீபெயிண்ட்டும். அதே போல் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுடுவோம். இதுவும் எடுக்கணும்னா எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுடுவோம் அதிகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்போக்ஸ் வீல் ஃபிட் பண்ண வந்திருக்கு, ராயல் என்ஃபீல்டுடைய ஸ்போக்ஸ் வீல். நம்ம எல்லா வீலுமே இங்கே ரெடி பண்ணி தரோம் கைஸ். ஸ்போக்ஸ் வீலு, பேட்டரி வெஹிக்கிள் வீலு, அப்புறம் காருடைய வீலு, ரிம் வீலு, A to Z எல்லா வீலுமே இங்கே ரெடி பண்ணுறோம். எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் டூல்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வீல் ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நிறைய அவேர்னஸ் வீடியோ நம்ம போடுற ஒரு வீடியோலையும் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில். அதனால தான் என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தான். எல்லாமே பைக் வச்சுருக்க எல்லாருக்குமே இன்றைக்கி சராசரியாக பயனுள்ள வீடியோ தான். உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயன்படும், அந்த மாதிரியான வீடியோ தான் எல்லாமே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நம்ம பதில் சொல்கிறோம். கான்டாக்டில் கால் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக இந்த பல்சர் NS வீலை வந்து தெளிவாக நம்ம ரெடி பண்ணியாச்சு பர்ஃபெக்டாக, அதோடைய ஒரிஜினல் ஃபினிஷிங்கோட. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.